வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி உங்கள் மகாதன் சேகர் ராஜா உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். இன்றைய தினம் லேடிஸின் ஸ்பெஷல்கள். ஆமாம், லேடிஸுகளுக்கு மச்சம் என்பது சில அறிகுறிகள் அப்படி என்று பார்த்தால் அவங்களுடைய கண்ணினுடைய ரெப்ப பகுதி இருக்கும் பாருங்கள், அந்த இடத்துல அப்படியே உள்பகுதியில் அங்கு மச்சம் இருந்தால் அவர்கள் அதிர்ஷ்டம் கொண்ட பெண்களாக அமைந்திருக்கும். அடுத்து மூக்கின் மேல் மச்சம் இருந்தால் அதிர்ஷ்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள். காதின் இடுக்கில் மச்சம் இருந்தால் பெண்களுக்கு அதிர்ஷ்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இந்த மாதிரி அமைப்பு உள்ள பெண்களை ஒரு சாதாரண ஆண் கூட திருமணம் செய்தால் அவர்கள் மிகவும் கோடீஸ்வரராக ஆகிடுவார்கள். கண்டிப்பாக உருவாக்கக்கூடிய அபார சக்தி. ஏன்னால் அதிர்ஷ்டத்தை இவர்கள் இறைவன் இயற்கையாக இந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார். ஒரு இடத்திலும் இவர்கள் வாழ்க்கையில் தோற்க மாட்டார்கள். ஆமாம், இப்போ நம்மளது நிகழ்ச்சியை பார்த்த பின் இப்படி உள்ள பெண்களெல்லாம் எல்லாம் தேட போகிறீர்கள். அவர்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் எதுக்கும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். காரணம், இயற்கையாக அவர்களுக்கு அதிர்ஷ்டம் மட்டும் இல்லை, அறிவுபூர்வமான செயல்களை ரொம்ப பிரமாதமாக பிளான் பண்ணி ஒவ்வொரு காரியத்தை செய்வார்கள். ஆமாம், இந்த மாதிரி இருக்கிற பெண்கள்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லை, விமென்ஸ்லேயே பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு இருக்கான்னு அவங்களே கூட பார்க்கட்டும். அவங்க அது பெருசாக எடுத்துருக்க மாட்டாங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்றது இதெல்லாம் உண்டு. அடுத்து அவங்க காலின் கட்டை விரலுக்கு அடுத்த விரல் நீளமாக இருக்கும். இவர்களும் அதிர்ஷ்டத்துக்கு உரியவர்கள். இதெல்லாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அறிகுறி பெண்களுக்கு. ஆமாம், அனைத்து பெண்களுக்கும் இது பொருந்தும். கண்டிப்பாக உங்களது வாழ்க்கையை இறைவன் அதிர்ஷ்டத்தை எந்த ரூபத்தில் கொடுத்திருக்கிறார் என்று இது பெண்களுக்கு தான் பொருந்தும். கண்டிப்பாக ஆண்களுக்கு பொருந்தாது. ஆண்களுக்கு இதெல்லாம் மேக்சிமம் இருக்காது. அதுதான் இறைவன் படைப்பில் அவர் எல்லாத்தையும் அளந்து தான் செய்வார். அந்த கண் ரெப்பையில் மச்சங்கிறது பெண்களுக்கு தான் கொடுப்பார், ஆண்களுக்கே கொடுக்க மாட்டார்கள்னா இல்லை. அதெல்லாம் 1 கோடி 10 கோடி ஒரு ஆளுக்கு தான் இருக்கும். ஆனால் அதிர்ஷ்டம் உள்ள பெண்களுக்கு கொடுக்கணுன்னா அங்கே தான் கொடுப்பார். மூக்கின் மேல் மச்சம் கொடுக்கறது பெண்களுக்கு தான் கொடுப்பார். காதின் இடுக்கில் கொடுக்கறது பெண்களுக்கு தான் கொடுப்பார். ஆமாம், இறைவனுக்கு தெரியும் யாருக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கணும். இந்த இடத்துல பெண்களுக்கு கொடுக்கிறார். ஸோ நிச்சயமாக பெண்கள் இப்படி அமைப்பு உள்ள பெண்களை திருமணம் செய்தவர்கள் வாழ்க்கை மிக உயர்ந்து காணப்படும். உங்களால் உங்களை திருமணம் செய்து கொண்ட ஆண்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து காணப்படும், உயர்த்தி காணப்படும். ஆமாம், ஏனென்றால் மச்சம் பொதுவாக என்ன கலரில் இருக்க வேண்டும், அதுதான் நான் முதல்ல சொல்லிட்டேனே. இறைவன் ஆண்களை படைக்கும் போகும்போது அது ஒரு அமைப்பு, அது ஒரு வாழ்க்கை. பெண்களை படைக்கும்போது அது ஒரு வாழ்க்கை, அது ஒரு அமைப்பு. பெண்களுக்கு கருப்பாக இருந்தாலே மச்சம் வேலை செய்யும். அதனால் கருப்பு நிறத்திலே மச்சம் இவர்களுக்கு இருந்தாலே அதிர்ஷ்டம். இவங்களுக்கு பச்சையெல்லாம் இவங்களுக்கெல்லாம் அந்த இடத்துலலாம் கொடுக்க மாட்டார். இவங்களுக்கு தான் கருப்பாக இருக்கிறதா பொருந்தும். இவங்களுக்கு பச்சை வராது, கருப்பு தான் இருக்கும். அதனால் பெண்களுக்கு கருப்பு மச்சம் இருந்தாலே அதிர்ஷ்டம்தான். நிச்சயமாக இந்த தகவலும் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கு என்று நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலுடன் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.